ஹிந்திக்கார ஹோட்டலுக்கு அப்படின்ட்டா போல. ஐயோ கேமரா தமிழ் தெரியுமா? இந்தியா ஒண்ணல்ல இருக்குன்னு பன்னீர் இருக்கு சாப்பிடுறீங்களான்னு கேட்டாரு. அது ஆஃப் ஆஃப் ஃபுல்லான்னு கேட்டாரு. சரி தண்ணி பாட்டில் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ஆஃப் ஆஃப் ஃபுல்லான்றாரு. இது எப்படி தருமா இருக்கு? அந்த வெள்ளாடா கருப்பாடா அந்த காமெடியா இருக்கு. ஏன் கை தெரியுதா? ஆப்போசிட்ல பார்த்தேன் பஸ் ஸ்டாண்ட்ல. அதான் தேங்க்யூ கேஸ். மழை பெய்யுது, பாட்டி கொதிக்குதுங்க. அதாவது எனக்கு கடுப்பாகுது. தெரியுறாரா யாருன்னு? ஓகே, இது வந்து நம்ம பேக்ல மாட்ட போறோம். இன்னைக்கு நாள் பரவாயில்ல. மழை பெய்யுது, என்ன பண்ண போறேன் இங்க பாருங்க. ஓகே அப்பா சாப்பிடலான்னு போனேன். எனக்கு பிடிச்ச கடை இல்லை, அதனால என்ன பண்ணிட்டேன், திரும்பி வந்துட்டேன். பேக் ரெடி. நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டு சாப்பிட போலாம். மழை நின்றுடுச்சு, தெரியுதா உங்களுக்கு? இப்ப கிளைமேட் சூப்பரா இருக்கு. இருக்குமான்னு தெரியலையே சாப்பாடு. என்னங்க இது மழை தூருது. பட் ஆனா நனைஞ்சிட்டு போலாம் கொஞ்ச நேரம். நல்லா இருக்குல்ல? பாருங்களேன், ரொம்ப அதிகமா பெய்யுது. கேமரா சப்பாத்தி 2. ஓகே வெயிட் பண்றேன். என்ன ப்ரோ? புரியல. सब्जी दाल फ्राई, दाल तड़का, चाय मसाला, चाय मजी, मटर पनीर, शाही पनीर. ஐயோ தமிழ் தெரியாதா? தமிழ் தெரியும். ஓகே எனக்கு मटर पनीर, शाही पनीर, பட்டர் 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 बटर पनीर. आप जी ஆப் ஐயோ அவங்களுக்கு தமிழ் தெரியல, எனக்கு ஹிந்தி தெரியல. ஃபுல்லா ஹிந்திக்காரங்க, பட் ஆனா தமிழ் தெரியுது. அண்ணனுக்கு தமிழ் தெரியுது. மழை பெய்யுது. ஓகே ஓகே போகும்போது ஹாய் சொல்லுங்க, கை காட்டுங்க. இங்க வந்தனே ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. என்ன ப்ரோ? ஓகே ஓகே. லியோ TN87 பரவாயில்ல. தமிழ் தெரியுமா? இந்தியா என்னதுடா அது? பன்னீர் தெரியுதா? நல்லா குழந்தைங்க சாப்பிட்றேனே. பன்னீர் ஏன்னா அப்போ உட்காந்து எல்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க. அந்த பழகிலாம் வச்சு சாப்பிடணுமா? தேங்க்யூ ப்ரோ. ஒன்று 2 பாப்போம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஹிந்திக்கார ஹோட்டலுக்கு அப்படின்ட்டா போல. ஐயோ எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி பன்னீர்லாம் டேஸ்டா வைக்கிறாங்கப்பா. ஓகே நான் வந்து சாப்பிட்டுட்டு அடுத்தது மழை விட்டானே வெளில போயிட்டு கண்டினியூ பண்றேன். பசி
ஓகே பாய் ப்ரோ. ஓகே, ஃபுல்லாக ஹிந்திக்காரங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நான் வந்து சாப்பிட்டேன், ராஜஸ்தான் ஹோட்டல். அப்புறம் எனக்கு வந்து போர்டெல்லாம் கவர் பண்ணுங்க அப்படின்றாரு, ஃப்ரீ ப்ரொமோஷனா. பட் ஆனால் நல்லா இருந்துச்சு. 3 சப்பாத்தி சாப்பிட்டேன். ஆனா அவர் எதை கேட்டாலும் வந்து ஆஃபா ஃபுல்லா பன்னீர் இருக்கு சாப்பிடுறீங்களான்னு கேட்டாரு. அது ஆஃபா ஃபுல்லான்னு கேட்டாரு. சரி தண்ணி பாட்டில் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ஆஃபா ஃபுல்லான்றாரு. இது எப்படி தரமா இருக்கு? அந்த வெள்ளாடா கருப்பாடா அந்த காமெடியா இருக்கு. பரவாயில்ல. ஆனா வந்து கேமரா எடுத்துட்டு வெளியே வந்தா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கிடைக்கிறாங்கப்பா. நிறைய இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில யாருக்கிட்ட அங்க ஒரு 2 சப்ஸ்கிரைபர், அப்புறம் வந்து இந்த இடத்துல ஒரு 2 சப்ஸ்கிரைப் வரும்னு நினைக்கிறேன். ஒருத்தர்கிட்ட பண்ணிட்டேன். தண்ணி வரு. சரி, நான் வந்து சேட்டிப்பேட் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு கண்டினியூ பண்றேன். இப்படியே கேமரா தூக்கிட்டு பண்ணா நீங்களேன் எந்த பள்ளத்துல விழுவுன்னு தெரியாது. நான் எங்கேயாச்சும் லூசு தனமா பண்ணா கண்டுக்காதீங்க. கேரக்டரே அப்படிதான். ஓகே, நம்ம என்ன பண்ண போறோம்? போய் வெயிட் பண்ணுவோம். பஸ் வந்தா போவோம், இல்லைன்னா கேப் புக் பண்ணுவோம். நான் தான் சொன்னேன்ல இருக்குன்னு பயந்துட்டாங்க. எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. நான் என்ன பண்றது? கை இப்படி பண்ணனா திடீர்னு இருக்குன்னு ஒரு வண்டி வருது. சி, எனக்கு வந்து இது மேல ஏறி நடக்கணும்னு ஆசையா இருக்கு. நடக்குமா? இங்க வேணாம். இங்க வந்து நேரம் சரியில்லை. இதுதான் வந்து ஹைட் கம்மியா இருக்கு பாத்தீங்களா? சோ நம்ம என்ன பண்ண போறோம்? ஏற போறோம். நல்லா இருக்குல்ல? இதெல்லாம் ரிஸ்க், ட்ரை பண்ணாதீங்க. நான் இப்ப இறங்கிடுவேன். தோணுச்சுன்னா செஞ்சிடணும். சிந்தனே சக்தி தான். ஆக்சுவலா வந்து வரேன்னு சொன்ன ஒரு பேரு சக்தி. கால் பண்ணேன், எடுக்கல. சரி ஓகே, கேமரா புடிங்கிட்டு போட போறாங்க, அதான் எனக்கு பயமா இருக்கு. எடா பாக்குற? ஹாய். இன்னைக்கு ஆனா சத்தியமா சொல்றேன், எக்ஸ்பென்சிவ் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாவே போயிடுச்சு. ஏன்னா பிளான் இல்லாம வந்துட்டேன். எங்க போலான்னு பிளான் இல்லாம வந்துட்டேன். கூட ஒருத்தர் வர மாதிரி பிளானு. ஸோ டக்குன்னு பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனா சொல்லனா ஆப்போசிட்லண்ணா என் கை தெரியுதா? ஆப்போசிட்ல பார்த்தேன், பஸ் ஸ்டாண்ட்ல. இங்க வந்துட்டேண்ணா, வண்டி வேற வந்துகிட்டே இருக்கு. இல்லண்ணா, என்ன மட்டும்தான் இருப்பேன், கவலைப்படாதீங்க. புரியல சும்மா சண்டே லாக் நான் இந்த பக்கம் போறதுக்கு இருக்காது. ஓகே 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 ஓகே. என்ன ஒர்க் பண்றீங்க? ஒர்க் எதுவும் பண்ணலப்பா. ரேபிடோ மட்டும் பண்ணனா? ஏதோ சாட்டர்டே சண்டே வைஃப் வீட்டில் இருப்பாங்க. ஓகே. ஓ
உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வரலையா நான் ஆட்டோக்காரங்கிட்ட இருந்து? வேற கேட்பாங்க ஓகே ஓகே ஓகே. அவங்களோட சவாரி ஆமா ஏதோ பேன்லாம் சொன்னாங்களே, எனக்கு தெரியாது. ஆனா புக் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எனக்கு தெரியாது. இப்போ ரேப்ல மட்டும் ஏன் பேன் பண்ணாங்க? ஆ. எல்லா இடத்துலயும் இருக்காது. ஃபோனோட பார்த்தோன்னா யாருமே இல்லை ஒன்றும் இல்லை. அது மைக் விழுந்த மாதிரி இருக்கு. சரி நான் வரேன். ஒன்றும் இல்லை. ஃபோனுங்க மைக்கு தான் மேக்னெட்டிக் தான் போலாம். இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம். நீங்க யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டீங்க? ஆமாண்ணா. 200 போட்டு விடுறேண்ணா. எப்படி 200 அவ்வளோ எக்ஸ்ட்ராவா? வச்சுக்கோங்க. அதான் தேங்க்யூண்ணா. ஸ்விக்கி ஓட்டுறவரை பார்த்தேங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை தள்ளிட்டு வந்தார். பெட்ரோல் வாங்கிட்டு போகலாமா? அப்புறம் டோ பண்ணிட்டு வந்தாருன்னா என்ன பண்ணுறது? சரி ஓட்டிட்டு தள்ளிட்டு வந்தாருங்க. அவர் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ மேபி அவர் வந்துட்டு இருந்தாருன்னா நான் வந்து ஃபியூல் வாங்கிட்டு போகலாம், பார்க்கலாம். டைம் வந்து 3:56. ஸோ இன்னைக்கு vlog அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் சண்டே யாராச்சும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அவர் கால் பண்ண எடுக்கல, நான் என்ன பண்ண முடியும்? ஓகே கைஸ், இன்னைக்கு வந்து vlog முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் சண்டே மீட் பண்ணலாம். பாய். ஸோ மைக்கில் சார்ஜ் வேற இல்லைங்க. ஐயோ இது வேறையா? பாய் கைஸ்.